அண்ணன் சீமான் அவர்களை ஒருமையில பேசுறது. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த முக்தார் இப்படி ஊடகத்தில் அமர்ந்து கொண்டு அண்ணன் சீமானையும் அண்ணன் சீமான் குடும்பத்தை பற்றியும் இவ்வளவு இழிவா பேசுறாரு. இதே முக்தார் ஸ்டாலின் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரை பத்தி பேச முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. குறிப்பா சமூக வலைதளத்துல நாம் தமிழர் கட்சியை சாராதவர்கள் யாராவது ஒருத்தர் திமுக குடும்பத்தை பற்றி எழுதியிருந்தாலோ அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்களா நாம் தமிழர் கட்சிக்காரங்க எவ்வளவு ஆபாசமாலாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களை கைது செய்யறது, சிறையில் அடைக்கிறது, அதன் பிறகு அவர்களை அடிச்சு துன்புறுத்துறது, சீமானுக்கு ஆதரவா நீ பேசுவியான்னு சொல்லிட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துறது. அப்படியாப்பட்ட கருணாநிதி ஐயாவின் குடும்பம் இன்று ஆசியாவிலேயே பொருளாதார ரீதியா மிகப்பெரிய குடும்பம், பணக்கார குடும்பம். அவங்க கிட்ட அவ்வளவு கோடி பணம் எப்படி வந்தது? மற்ற கட்சி தலைவரை இப்படி பேச முடியுமா? அதிமுக கட்சியை சார்ந்தவர்களை பேச முடியுமா? இல்ல பாஜக கட்சியை சார்ந்தவர்களை பேச முடியுமா? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானை பற்றி இந்த முக்தார் பேசுறாருன்னா பின்னாடி இருந்து இயக்குறது யாரு? இந்த திமுக. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, முக்தார் நேற்று கூட நம்ம காணொலி வெளியிட்டு இருந்தோம். ஊடகத்துறையில இருப்பதற்கு அறவே தகுதி இல்லாத ஒரு நபர் இந்த முக்தார். குறிப்பாக தமிழ் தேசிய ஆதரவாளர் தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்களை நேர்காணல் எடுத்திருந்தார். ஒரு சின்ன தம்பிக்கிட்ட எப்படி பேசணும், எப்படியாப்பட்ட கேள்விகளை கேட்கணும் என்பதெல்லாம் ஒரு முறை இருக்குது. 18 வயது கூட ஆகாத அந்த தம்பிக்கிட்ட ஆபாசமான வார்த்தைகளை முன்வைத்து ஆபாசமான கேள்விகளை கேட்டு, குறிப்பாக அந்த சின்ன தம்பி இந்த வயசில் அறிவுபூர்வமாக இருக்காரு, ஆக்கப்பூர்வமாக இருக்காரு. தமிழ் தேசிய அரசியலை இந்த தம்பி பேசுகிறாரு. இந்த தம்பியை எப்படியாச்சும் இழிவுபடுத்தி விட வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு நேர்காணல் தான் நேற்று ஒரு முன்னோட்டத்தை வெளியிட்டிருந்தாரு. அந்த முன்னோட்டத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரிய வந்தது. குறிப்பாக இன்று தாங்க அந்த காணொலியை முழுவதுமாக வெளியிட்டிருந்தாரு. அந்த காணொலியை பார்க்கும்போது நமக்கு முக்தார் ரொம்ப மனநோயில் இருக்காருன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் அரசியலை பார்த்து, நாம் தமிழர் கட்சி அரசியல் வளர்ந்து வருவதை பார்த்து முக்தார் ரொம்ப வயிற்றெரிச்சல்ல இருக்கார் போல. ஏன்னா அவர் 200 ரூபாய் கொத்தரிமல்ல, அவர் திமுகவுக்கு ஆதரவாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்ல, திமுக கிட்ட அந்த பணத்தை வாங்கிட்டு பாக்கெட்ல வச்ச ஆள் தானே இந்த முக்தார். அந்த அளவுக்கு கேடுகட்ட இந்த முக்தார் குறிப்பா ஸ்டாலின் பாரதி தம்பி அந்த நேர்காணல்ல இவர் கேட்ட கேள்விகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அபத்தமானதுங்க. குறிப்பா நீங்க அந்த நேர்காணலை பாருங்களா. அந்த நேர்காணலை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும். முக்தார் கேள்வி கேட்கிறாரா இல்ல அண்ணன் சீமான் மேல இருக்கக்கூடிய அந்த வன்மம், வெறி பிடிச்ச நாய் பார்த்திருக்கீங்களா? வெறி பிடிச்ச நாய் கொதரும் பார்த்தீங்களா? அப்படி கொதறி வச்சிருக்காருங்க இந்த முக்தார். அந்த தம்பி, சின்ன தம்பி, அவனுடைய பதில கூட கேட்க கூட இல்லைங்க, கேள்வியே கேட்கல. முழுக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் குறித்து அவ்வளவு அவதூறான பேச்சுக்கள், அவ்வளவு வன்மமான பேச்சுக்கள். அண்ணன் சீமான் அவர்களை ஒருமையில பேசுறது. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த முக்தார் இப்படி ஊடகத்தில் அமர்ந்து கொண்டு அண்ணன் சீமானையும் அண்ணன் சீமான் குடும்பத்தை பற்றியும் இவ்வளவு இழிவா பேசுறாரு. இதே முக்தார் ஸ்டாலின் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரை பத்தி பேச முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. குறிப்பா சமூக வலைதளத்துல நாம் தமிழர் கட்சியை சாராதவர்கள் யாராவது ஒருத்தர் திமுக குடும்பத்தை பற்றி எழுதியிருந்தாலோ அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்களா நாம் தமிழர் கட்சிக்காரங்க எவ்வளவு ஆபாசமாலாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களை கைது செய்யறது, சிறையில் அடைக்கிறது, அதன் பிறகு அவர்களை அடிச்சு துன்புறுத்துறது, சீமானுக்கு ஆதரவா நீ பேசுவியான்னு சொல்லிட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துறது, இது போன்ற வேலையில ஈடுபடுறாங்களே. ஆனா இந்த முக்தார் அண்ணன் சீமானையும் அண்ணன் சீமானின் குடும்பத்தையும் அண்ணன் சீமானின் குழந்தைகளையும் எவ்வளவு கேவலமாக இழிவுபடுத்தி பேசுறாரு. இவர் ஊடகம் நடத்துற பேர்ல நாம் தமிழர் கட்சி மீது இருக்கக்கூடிய வன்மத்தை வெளிப்படுத்துறாரு. காவல்துறை அதிகாரிகள் இவர் மேல வழக்கு பதிவு செய்ய மாட்டாங்களா? வழக்கு பதிவு செய்யணும். குறிப்பா இந்த நேர்காணலை பார்க்கும்போது முக்தார் ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்காருங்க. அவருக்கு நாம் தமிழர் கட்சியின் அரசியல் அது அறவே பிடிக்கல. அவருக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருது, தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்து வருது, திராவிடத்துக்கு முட்டு கொடுக்குறாருங்க. எவ்வளவு கீழே இறங்கி இந்த திராவிடத்துக்கு முட்டு கொடுக்குமோ அவ்வளவு கீழே இறங்கி இந்த முக்தார் முட்டு கொடுக்குறாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. கருணாநிதி அவருடைய வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரியும். கருணாநிதி ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தாரு? ட்ரெயினில் தானே வந்தார். அந்த ட்ரெயினில் கூட அவர் எப்படி வந்தாருன்றதெல்லாம் அதெல்லாம் வரலாறு. அப்படியாப்பட்ட கருணாநிதி ஐயாவின் குடும்பம் இன்று ஆசியாவிலேயே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய குடும்பம், பணக்கார குடும்பம். அவங்ககிட்ட அவ்வளவு கோடி பணம் எப்படி வந்தது? ஐயா ஸ்டாலின் என்ன கஷ்டப்பட்டு உழைச்சாரா? கருணாநிதி அவர்கள் கடுமையாக உழைச்சாரா? உழைச்சி வேலை பார்த்தாரா? அவங்க கிட்டலாம் எப்படி பணம் வந்தது? இதை முக்தார் பேசுவாரா? முக்தார் கேள்வி கேட்பாரா?
இப்ப திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்குங்க. இப்ப ஏதாச்சும் ஒரு திரைப்படம் வெளியில வந்தா ரெட் ஜெயண்ட் மூவிஸ் என்ற வார்த்தை, அந்த வாசகம் இல்லாமல் ஒரு திரைப்படம் வெளியில வருதா? ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு பணம் சம்பாதிப்பதை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு திமுக வேலை பார்த்துட்டு இருக்கு. குறிப்பா ஸ்டாலின் குடும்பம் வேலை பார்த்துட்டு இருக்கு. இதையெல்லாம் முக்தார் கேள்வி கேட்பாரா? பேசுவாரா? எதிர்த்து பேசுவாரா? ஆனா இதையெல்லாம் பேசாத முக்தார் அண்ணன் சீமான் குறித்து அவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை பதிவிட்டு பேசுறாருங்க. யோசிச்சு பாருங்க. மற்ற கட்சி தலைவரை இப்படி பேச முடியுமா? அதிமுக கட்சியை சார்ந்தவர்களை பேச முடியுமா? இல்ல பாஜக கட்சியை சார்ந்தவர்களை பேச முடியுமா? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானை பற்றி இந்த முக்தார் பேசுறாருன்னா பின்னாடி இருந்து இயக்குறது யாரு? இந்த திமுக. திமுகவுக்கு என்னன்னாங்க, சீமான் வளர்ந்து பிடிக்கல, சீமான் வளர்ந்தா திராவிடத்துக்கு ஆபத்து என்பதை அவங்க உணர்ந்திருக்காங்க. அதனால தமிழ் தேசிய அரசியலை எப்படியாச்சும் வீழ்த்தணும்னு சொல்லிட்டு முக்தார் போன்ற அடியாட்களை வைத்துக்கொண்டு அண்ணன் சீமான் குறித்து ஆபாசமான வார்த்தைகளை பதிவு செய்து வருகிறார்கள். இதெல்லாம் மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்றுங்க. கேள்வி கேட்கிறாரா முக்தார்? கேள்வி கேட்கிறார். எதிரில் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த தம்பி, அந்த சின்ன தம்பிய பேச கூட விடலைங்க இந்த முக்தார். நான் என்ன கேட்கறேன்னா, தயவு செஞ்சு முக்தார் இந்த ஊடகத்துறையிலிருந்து விலகிட்டு நீங்க திமுகவில் போய் சேருங்க. திமுகவில் சேர்ந்து நீங்க எத்தனை விமர்சனங்களை வேணா முன்வைங்க, நாங்க பதிலளிக்கிறோம். தன்னை ஒரு ஊடகவியலராக காட்டிக்கொண்டு ஊடகவியலர்களுக்கு சம்மதமே இல்லாத கேள்வியை கேட்கிறிய, வன்மம் பிடிச்சு அலையிறிய நீ தமிழ் தேசிய கொள்கை மேல. குறிப்பா முக்தார் போன்ற நபர்களுக்கெல்லாம் அவர்களுடைய மொழியில தாங்க பதில் சொல்லணும். அதுதான் சரியானதா இருக்கும். இப்ப முக்தார் வந்து அண்ணன் சீமானின் குடும்பத்தை பத்தி பேசுறாருல, இதுவே நாம முக்தாரின் குடும்பத்தை பத்தி ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினா காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி பேசுறாங்க பாருங்க சீமான் தம்பிகள் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. ஆனா அவங்க இஷ்டத்துக்கும் பேசலாம், அண்ணன் சீமானை திட்டலாம், அண்ணன் சீமானின் குடும்பத்தை இழிவுபடுத்தலாம். என்ன முக்தார் உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? தமிழ் தேசிய அரசியல் மேல என்ன அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி? இத்தனை ஆண்டு காலம் திராவிடம் திராவிடம் என்று சொல்லி தமிழருடைய வாழ்வியலை சுரண்டுனாங்க, கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இந்த திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இந்த கட்சிகள் எல்லாம் தேர்தல் வந்தா அந்த தேர்தலை நேர்மையா சந்திக்கிறாங்களா? 10 ஆண்டுகளுக்கு மேல நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிக்கிட்டு மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டு இருக்கோம். எங்க கொள்கையை மட்டுமே மக்கள் கிட்ட கொண்டு போறோம். நாங்க கொள்ளையெல்லாம் அடிக்கல, நாங்க திருடல, நாங்க யாரையும் ஏமாத்தல. ஆனா இந்த அரசியலை எல்லாம் செய்யறது திராவிட கட்சி. ஆனா இந்த திராவிட கட்சியை நோக்கி வாயை திறக்க மாட்டீங்க. நேர்மையா நாங்க சந்திக்கிறோம். எங்க மக்களின் வாழ்வில அழித்திருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு எதிராக நாங்க அரசியல் செய்யறோம். ஆனா இவ்வளவு வன்மம் பிடிச்சு அலைறீங்களே நீங்க. அப்ப உங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்து பிடிக்கல, அப்படிதானே? இப்ப நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு பெற்றுடுச்சு. அடுத்த தேர்தலில் இன்னும் பல மடங்கு உயரும். அதனால இந்த முக்தார் போன்ற ஆட்கள் எல்லாம் பதறாங்க. அப்படியே ஐயோ தமிழ் தேசிய அரசியல் வளருது, சீமான் வளராரு. அந்த பதட்டத்துல அறவேக்காடுத்தனமாக பைத்தியக்காரத்தனமாக திமுகவுக்கு முட்டு கொடுத்து திமுகவுக்கு அடியார் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த முக்தார். முக்தார், நீ என்ன வேணா புலம்பு, என்ன வேணா கத்து, நீ நாம் தமிழர் கட்சி குறித்து இன்னும் பல ஆயிரம் அவதூறுகளை அள்ளி வீசு. உங்களுடைய எந்த வேலையும் மக்கள் ஏற்க மாட்டாங்க. உங்களுடைய இந்த அவதூறு பேச்சுக்களை மக்கள் கண்டுக்க போறது கிடையாது. கொள்ளையடிச்சு பல ஆயிரம் கோடி சொத்து வச்சிருக்காங்க இந்த திராவிட கட்சியை சார்ந்தவர்கள். அவர்களை நோக்கி கேள்வி கேட்க துப்பு இல்லை, திராணி இல்லை. இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் உழைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அரசியலை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் இவ்வளவு அவதூறுகளை அள்ளி வீசுறீங்களே. உலக தமிழர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு உதவி செய்யறாங்க. உங்களை மாரி கொள்ளையடிச்ச பணத்தை வச்சா நாங்க கட்சி நடத்தணும்? சொல்லுங்க. மக்களிடமிருந்து சுரண்டிய பணத்தை வைத்த நாங்க கட்சி நடத்துறோம். எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றி இருக்கக்கூடிய உறவுகள் அவர்கள் கொடுக்கறாங்க, நாங்க கட்சி நடத்துறோம். திரள் நிதி வாங்குறாங்க, செழிப்பா இருக்காங்க, வளமா இருக்காங்க. வளம்னா என்ன தெரியுங்களா முக்தார்? கருணாநிதி குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வளம். அதெல்லாம் அளவு கடந்த வளமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம அவர்களை நோக்கி கேள்வி கேட்கணும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, மக்களை ஏமாற்றிய பிழப்பு நடத்திட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சி குடும்பத்தையும் நீங்க இவ்வளவு இழிவுபடுத்தி பேசுறீங்கன்னா உங்களுக்கு திமுகவில இருந்து நிறைய செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய உதவிகள் பண்றாங்க, பொருளாதார ரீதியா உங்களுக்கு உதவி பண்றாங்க. அதனால நீங்க தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக பேசுறீங்க. குறிப்பா இந்த
தம்பி ஸ்டாலின் பாரதிய நேர்காணல் எடுத்திருக்காருல இந்த முக்தார், இது ஒரு கேவலமான நேர்காணலுங்க. குறிப்பாக முக்தார் போன்ற ஆட்களுக்கெல்லாம் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள்லாம் நேர்காணலே கொடுக்க கூடாது என்பதற்கான சான்று தான் இது. முக்தார் வந்தாரு, அந்த தம்பியை உட்கார வச்சாரு, அந்த தம்பியை ஒரு வார்த்தை கூட பேச விடல. ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் அண்ணன் சீமானையும் சீமானின் குடும்பத்தையும் அவ்வளவு வன்மத்தோட வெறி பிடிச்ச நாய் மாதிரி இந்த முக்தார் கத்திக்கிட்டு இருந்தாப்புலங்க. இதுதாங்க நடந்தது. குறிப்பா இந்த முக்தார் போன்ற நபர்களுக்கெல்லாம் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டிய அவசியம் இருக்குங்க. குறிப்பா இது போன்ற ஆட்களை திமுக பின்னாடி வந்து இயக்குறதை விட்டுட்டு நாங்கள் கொள்கைகளை முன்வைக்கிறோம்ல, கொள்கை ரீதியா எங்களோட தர்க்கம் பண்ண வாங்க, நாம பேசுவோம். இது போன்ற அடியாட்கள் எல்லாம் தெருப்போரிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு வாங்க, அதுதான் நல்லது. நாம வந்து வன்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறத நம்ம விருப்பப்படலைங்க. ஆனால் முக்தாருடைய நேர்காணலெல்லாம் பாருங்களாம், இது போன்ற நபர்கள் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கோபம் வருது. ஏதாச்சும் வார்த்தை ஏதாச்சும் தவறி யோசிக்க தோணுது. அந்த அளவுக்கு கேவலமாக பேசிட்டு திரிகிறாருங்க இந்த முக்தார். மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று. குறிப்பாக இவருக்கு வந்து நாம் தமிழர் கட்சியின் அரசியலும் அண்ணன் சீமானின் வளர்ச்சியும் பிடிக்கல. அதனால தான் இந்த முக்தார் பொங்கி அப்படியே வெறிபிடிச்ச நாய் மாரி தெரிஞ்சிட்டு இருக்காரு. குறிப்பாக முக்தாரின் இது போன்ற அவதூறு பேச்சுக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.